இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் நம்பர் 40 லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷில் கொஸ்டின் தான் நம்ம டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயம் ஒரு கொஸ்டினையும் நம்ம மெட்டீரியல் படிச்சிருந்தா ஆன்சர் எங்கே இருக்குங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அனலைசிஸ் வந்து அடுத்த எக்ஸாமில் அக்யூரேஷியாக நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஓகேவா? ஸோ 39 கொஸ்டின் வெற்றிகரமாக நம்ம கடந்தாச்சு. இப்போ 40வது கேள்வி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் என் கண்ணுக்கே டிரான்ஸ்லேஷன் தெரியுது. இவ்வளோ நேரம் பேசேஜ் கொஸ்டின் சினாரியோ கொஸ்டின் நிறைய கொஸ்டின் அதில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ தான் டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷனாக கொடுத்துருக்காங்க. நான் டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷனே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனா என்ன, அதை எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் நடத்திருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதில் சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நெகட்டிவ் ஃபார்ம் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மு இதில் கேட்டிருக்கிறது வந்து இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ கொஸ்டினை பார்த்தா தெரியும். இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் தானே? இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம். ஸோ எல்லாத்தையுமே முன்னாடியே கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஓரளவு போட்டிருந்தேன். அதே மாதிரியே தான் வந்திருக்கு. ஸோ இதில் நெகட்டிவ் ஃபார்மும் இருக்குது, இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மும் இருக்குது, எல்லா விதமான ஃபார்மும் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸாக நெகட்டிவும் இன்ட்ராகேட்டிவும் இருக்குது. ஓகேவா? அடுத்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கும். அடுத்த இதில் நெகட்டிவ் ஃபார்மு கொஸ்டின் ஃபார்மேட் ரெண்டுமே இருக்கும். அடுத்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அடுத்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸும் கொடுத்துருப்பேன், ஃபியூச்சர் டென்ஸும் கொடுத்துருப்பேன். பட் ஒரே ஒரு இடத்துல வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் கொடுத்துருப்பேன் தெளிவாக. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன். கீ கன்சிடரேஷன் டென்ஸ் டிரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த கேள்வியில் என்னன்னா, ஐடென்டிஃபை த டென்ஸ் ஆஃப் த சோர்ஸ் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் 3 இருக்குது. அதுக்குள்ளே சப்டிவிஷனாக போனால் ப்ரெசென்ட்டில் ஒரு 4, பாஸ்ட்டில் ஒரு 4, ஃபியூச்சரில் ஒரு 4 போகும். சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி போகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 3ல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சப்டிவிஷனுக்குள்ளே எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் அவருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தீர்களா? ஓகேவா? நீங்கள் அவருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவருடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறீரா அப்படின்னு கேட்டா அது இப்ப நடக்கிறது. கொண்டிருந்தீங்களா, செஞ்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது பாஸ்ட்டுக்கு போயிருது. விளையாண்டு கொண்டு இருப்பாயா அப்படின்னு கேட்டா அது ஃபியூச்சருக்கு போயிடும். அப்ப கொண்டிருந்தீர்களா அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாஸ்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசென்ட்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. இப்போ பாஸ்ட்ல இருக்கிறத மட்டும் கொடுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம டிட் யூ பிளே கிரிக்கெட் அலாங் வித் ஹிம் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஏன்னா வெறும் பிளேன் மட்டும் இருக்கு. இங்க டிட் இருக்கு, அதே சமயம் இங்க பிளேன் மட்டும்தான் இருக்கு, இடி இல்லை. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. இது பாஸ்ட்ல இல்லை, ஸோ கிடையாது. அடுத்து ஹேட் யூ பிளேடு, வேர் யூ பிளேயிங், யூ பிளேடு கிரிக்கெட் அலாங் வித் ஹிம், இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது சிம்பிள் பாஸ்டா, பாஸ்ட் கண்டினியூஸா, இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா, இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிள் பாஸ்ட்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் அவருடன் கிரிக்கெட் விளையாடி விளையாடி எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடினீர்கள் முடிச்சிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டாவே. ஓகேவா? பாஸ்ட் கண்டினியூஸா விளையாண்டுட்டு இருந்தியா, செஞ்சுக்கிட்டு இருந்தியா, பேசிக்கிட்டு இருந்தியா, எழுதிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிறதான் கண்டினியூஸ். அப்ப அந்த நேரத்துல அது நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது சிம்பிளா என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். இது ரொம்ப தெளிவா அந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன், பிரசன்ட் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதுல பாஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, டேட்டா பாஸ்ட் போயிடும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. சாரி, பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுல சிம்பிள் பாஸ்டா இல்ல பாஸ்ட் கண்டினியூஸானு கண்டுபிடிக்கணும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஐ வாஸ் ரீடிங், ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டிப்பா இருக்கும். படித்துக் கொண்டிருந்தேன், கொண்டிருந்தார்கள், கொண்டிருந்தாயா, கொண்டிருந்தீர்களா, இப்போ இது கேள்வியா மாறுது. ஸோ கொண்டிருந்தாயா, கொண்டிருந்தீர்களா அப்படிங்கிறது எல்லாமே என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்ப ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டிப்பா வரணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐ வாஸ் ரீடிங் வென் ஷீ கால்டு. வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற வெர்பு, கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து மொதல் பாஸ்டா, ப்ரெசென்டா, ஃபியூச்சரானு கண்டுபிடிக்கணும்.
அதுல பாஸ்ட்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள சிம்பிள் பாஸ்டா இல்ல பாஸ்ட் கண்டினியூஸா இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸான்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்ரோச் பண்ற விதம். சரிங்களா? இப்ப வேர் யூ பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம், விளையாடி கொண்டிருந்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டினியூஸ் ஃபார்ம் வந்துருச்சு. அதனால ஐஎன்ஜி கொடுத்திருக்க ஒரே ஃபார்மேட் இதுதான். மத்த எதையுமே பார்க்காம இந்த இடத்துல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம்? ஐஎன்ஜி இருக்க ஒரே சென்டென்ஸ் இதான். வேர் யூ பிளேயிங் தி கிரிக்கெட் வித் ஹிம் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். வேற எங்கேயுமே ஐஎன்ஜி ஃபார்ம் இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன்ஸ பார்க்காமலே இந்த சென்டென்ஸ மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும்? ப்ராப்பரா டென்ஸ கண்டுபிடிக்க முடியும். டென்ஸ கண்டுபிடிச்சீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர் வந்து இத பார்த்து நீங்க படிச்சிருக்கணும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். பிரசன்ட் டென்ஸ்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். சிம்பிள் பாஸ்ட்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிம்பிள் பாஸ்ட்னா வெறும் என்னது? வெர்ப் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்ந்திருக்கும். அவ்வளவுதான். அதான் சிம்பிள் பாஸ்டோட ஸ்ட்ரக்சர். அதே சமயம் பாஸ்ட்ட டிஃபைன் பண்ற மாரி ஏதாவது ஒரு வேர்ட் இருக்கும் கண்டிப்பா. லாஸ்ட் வீக் அந்த மாரி. ஓகேவா? ஸோ இதான் சிம்பிள் பாஸ்டோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இப்ப இது பாஸ்ட் கன்டினியூஸ். இங்க இருக்க ஒரே பாஸ்ட் கன்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இருக்குது எதுனா இது மட்டும் தான். வேர் யூ பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம். அடுத்து நான் இங்கேயே குடுத்திருப்பேன் பாருங்களேன். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத. ம். கரெக்ட் ஈக்குவலன்ட் டென்ஸ் இன் த டார்கெட் லாங்குவேஜ். பாஸ்டான்னு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதோட ஈக்குவலன்ட் டென்ஸ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மெயின்டெயின் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் வச்சு, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட்டையும் வச்சு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து ஒரு வேள வேர் யூ பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல அ வேர்ன்னு குடுத்து, இந்த இடத்துல யூக்கு பதிலா வேற எது வேணாலும் குடுத்துருக்கலாம். குடுத்து அதே பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம்னு குடுத்தா கண்டிப்பா அது ஒரு ட்ராப்பா இருந்திருக்கும். அந்த இடத்துல வேற வழியே இல்லாம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட் ரூல் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? இங்க ஆன்சர் பண்ண முடியும். இங்க ஐன்னு இருந்தா, இங்க வாஸ்ன்னு வரும். இங்க யூன்னு இருந்தா, இங்க வேர்ன்னு வரும். சிங்குலருக்கு என்ன வரும்? ப்ளூரலுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்பதான் கரெக்ட்டா என்ன செய்ய முடியும்? டிரான்ஸ்லேஷன அப்ரோச் பண்ண முடியும். அப்ப இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கு. அதனால நம்ம ஓரளவு 40% கடந்து போம்போதே ஆன்ஸர கண்டுபிடிச்சாச்சு. ஆனா, நம்ம மெட்டீரியல பொறுத்தவரைக்கும் நான் குடுத்திருக்கிறது எல்லாமே, அவன் டஃப்பா குடுத்தாலும் நம்ம எப்படியாவது ஆன்ஸர் கண்டுபிடிக்கணும்னு தகுந்தாப்புல தான் நான் மெட்டீரியலே ரெடி பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது எப்படி கேட்பானுங்க, என்ன கேட்பானுங்கன்னு எந்த ஐடியாவும் கிடையாது. அதனால ஃபுல்லாவே அதோட ஸ்ட்ரக்சர ஃபர்ஸ்ட்டு குடுத்திருப்பேன். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். எல்லாமே குடுத்திருப்பேன். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான். ஒரு கான்செப்ட்ட புரிஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவன் எந்த கொஸ்டின் குடுத்தாலும் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். டேபுலேஷன் குடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இதான். ஸோ காமன் எரர்லாம் ஃபர்ஸ்ட் டென்ஸ்ல நம்மள அறியாம என்னென்ன எரர் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே குடுத்திருப்பேன். பிரசன்ட் கன்டினியூயஸ்க்கு பதிலா சிம்பிள் பிரசன்ட்ட குறிச்சிடக்கூடாது. பிரசன்ட் கன்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர் என்ன? எல்லாமே குடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும்? படிச்சிருக்கணும். கடைசிலயும் ரீகால் பண்றதுக்கு குடுத்திருப்பேன். டென்ஸ மொத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் ஈக்குவலன்ஸ கண்டுபிடிங்க. ஸ்ட்ரக்சர கண்டுபிடிங்க. அவாய்ட் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஃபார் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். அப்படி குடுத்திருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. தப்பாயிரும். ஓகேவா? அத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள். நம்ம டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன படிச்சிருந்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டென்ஸ மொத படிக்கணும். அதுக்கப்புறம் தான் டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருங்க. இதுவும் நம்ம மெட்டீரியல்ல பார்த்திருந்தா கண்டிப்பா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.